God is relational. தேவன் ஒரு நீதிபதி கிடையாது. தேவன் தன்னை நீதிபதியா காட்டல. தேவன் தன்னை உறவின் அடிப்படையில காட்டினார். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த ஜம்பிள் சென்டென்ஸ்ல அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஜம்பிள் சென்டென்ஸ். சோ ஒரு சென்டென்ஸ் சரியா தூக்கி போட்டோம்னா மற்ற சென்டென்ஸ் எல்லாம் சரியா என்ன பண்ணும், அமையிறது போல இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணோம்னா பல விஷயங்கள் அல்லது எல்லா விஷயங்களும் சரியாகும் அப்படின்றதுதான் நான் நம்புற ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த ஒரு விஷயத்த சரி பண்றது மூலமாக சபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அல்லது குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், உறவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே எங்க துவங்குதுன்னா தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதுல. தேவனை புரிந்து கொள்வது அல்ல வேதம் சொல்கிறது, தேவனை அறிந்து கொள்வதை குறித்து வேதம் சொல்கிறது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். புரிந்து கொள்ளதான் நம்ம முயற்சி பண்றோம். தேவனை அறிந்து கொள்கிறது என்பது இட்ஸ் அ ப்ரோக்ரஸ். அது நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முயற்சி பண்றதுதான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. நான் ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டேன், அல்லது ஆண்டவர் இந்த சதுரத்துக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டேன், அவர் சதுரமா இருக்கிறாரு, முக்கோணமா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு சொல்றோம். வேதத்துல நம்ம என்ன சொல்றோம்னா தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா என்ன, வித்தவுட் ஃபார்ம் இல்லையா? தேவன் ஆவியா இருக்கிறார்னா வித்தவுட் பாடி கிடையாது, வித்தவுட் ஃபார்ம், ஒரு வடிவமைப்பு இல்லாதவரா இருக்கிறார். அந்த வடிவமைப்பு இல்லாதவரா இருக்கிறவரை வடிவத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறோம். பெந்திகாஸ்ட் என்ற வடிவத்துக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறோம். இந்த உபதேசம் என்கிற ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறோம். கேத்தலிக் என்ற எண்ணத்துக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறோம். நாங்க சொல்றதுதான் சரியான கடவுள், ஆகவே எங்ககிட்ட வாங்கன்னு கூப்பிடுறோம் இல்லையா? எப்படி நாங்க கடவுளை கண்டுபிடிச்சோம்னு சொல்றோம். இந்த கடவுளை கண்டுபிடிச்சோம்னு சொல்றது மாதிரியான பெருமை வேற எதுவுமே கிடையாது. ஹியூமிலிட்டினா என்ன, கடவுளை பற்றி இன்னும் யாரும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவரை அறிந்து கொண்டே இருக்கலாம். அவரை அறிகிறதுல ஒரு இன்பம் இருக்கு. அந்த அறிவை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே சமாதானத்தையும் கிருபையையும் பெறுகிறோம். அவரை அறிகிற அறிவு